ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு 7ஆம் வகுப்பு இயல் 1 2ஆம் பருவத்தில் உள்ள விரிவானம் ஆழ்கடலின் அடியில்ன்ற ஒரு விரிவானம் துணைப்பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடல் பார்த்துருக்கீங்களே எல்லாரும். கடல் மேலோட்டமாக தான் நம்ம பார்த்துருக்கோம், கடலுக்கு மேலே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கடலுக்கு அடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடலுக்கு அடியில் பல்வேறு விந்தைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் கூட கடலுக்கு அடியில் இருக்குன்னு சொல்லி இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், கடலுக்கு அடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கு, நிறையா மூழ்கி கிடக்கு. அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு கதை தான் இந்த துணைப்படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்கள். நீர்மூழ்கி கப்பல் அது. இது மீன், அப்புறம் ஆக்டோபஸ், நிறைய தாவரங்கள்லாம் நிறையா இருக்கா பாருங்கள். அப்புறம் ஒரு விலங்கியல் பேராசிரியர், விலங்கியல்னா என்ன, ஸ்வாலஜி, அவர் பேர் பியரி. இவர் கடலுக்கு அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல இவருக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். 1886 வருஷம் கப்பல் ஓட்டுவாங்கள்ல மாலுமிகள், அவங்களுக்கு இடையில ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவுது. என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா, கடலில் கப்பல் போகும்போது என்னது உலகத்தால் ஆன ஒரு உடலை கொண்ட ஒரு விந்தையான ஒரு விலங்கு அந்த கப்பலை தாக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அந்த செய்தி. உலோகம்னா என்னது, இரும்பு, தங்கம், வெள்ளி, பல இதெல்லாம் சேர்ந்தது தான் உலோகம், புரியுதுங்களா? அதில் செஞ்ச ஒரு விலங்கு மோதுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த விந்தையான விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவில் நியூயார்க் நகர்லேருந்து ஒரு போர் கப்பல் புறப்பட்டது. அந்த போர் கப்பலில் யார் யார் போகிறாங்க அப்படின்னா, கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பராக்கட்ன்ற ஒரு கப்பல் தலைவராக இருந்திருக்கார். அவர் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை பிடிக்கக்கூடியவரான நெட்டு என்ற ஒரு வீரர் இருந்திருக்காரு. அப்புறம் பியரி, அப்புறம் அவரோட உதவியாளர் கான்சீல், 4 பேர் அந்த கப்பலில் போகிறாங்க. 3 மாதம், என்னது 3 மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில பெருங்கடல் இருக்குல்ல, அந்த பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்துருக்காங்க. அந்த விலங்கு எங்கேயுமே அவங்க கண்ணில் படவே இல்லை. அப்புறம் கப்பல் நகரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது. இப்போ 3 மாதம் தேடி பார்த்துருக்காங்க. எங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கு இடையில 3 மாதம் தேடி பார்த்துருக்காங்க. அந்த விலங்கு கிடைக்கலன்னு சொல்லவும் திரும்ப நம்ம நகரத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அப்போ அவங்க திரும்பி வரும் பொழுது பளபளப்பான ஒரு உடம்பு கொண்ட ஒரு விலங்கு அவங்க கப்பல் நோக்கி வேகமாக வந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கப்பல் நோக்கி அந்த விலங்கு நம்மளை மோத வருது, அதனால நீங்கள் சுடுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா, பராகட்ன்ற தலைவர் இருக்கார்ல, அந்த கப்பலோட தலைவர், அவர் சொல்கிறாரு. உடனே வீரர்கள்லாம் சுட தொடங்குறாங்க. பீரங்கி குண்டுகள்லாம் அப்படி குண்டுகள்லாம் போயிட்டு அந்த விலங்கு மேலே பட்டு அதுக்கு ஒன்றும் ஆகாமல் அப்படியே அந்த குண்டுகள்லாம் என்ன ஆகுது, தெரித்து கீழே விழுகுது. உடனே நெட்டு என்ன பண்ணுறாரு, ஈட்டி அந்த இது மேலே போடுறாரு. எது மேலே போடுறாரு, அந்த கப்பல் மேலே பாய்ச்சுறாரு, எய்துறாரு. அந்த ஈட்டியும் அந்த விலங்கை ஒன்றும் செய்ய முடியல. உடனே அந்த விலங்கு நீரை பீச்சி அடிச்சுட்டு வேகமாக வருது. இவங்க கப்பல் மேலே வேகமாக மோதிருச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கப்பல்லேருந்து எல்லாம் தூக்கி கீழே வீச அப்படியே தூக்கி வீசிருச்சான். மறுநாள் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு விழிச்சு பார்க்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, அந்த உலோகத்தாலான அந்த கொடிய விலங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது மேலே படுத்திருக்காங்க. உடனே அந்த பியரி சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி கான்சீலும் நெட்டும் உட்காந்துருந்தாங்க. நம்ம தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையிலே இது விலங்கு கிடையாது, இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. உடனே அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே உட்காந்துருக்காங்க இவங்க. உடனே நீர்மூழ்கி கப்பல் கீழே உள்ளே இருப்பாங்கல்ல, அவங்கள தட்டி, கதவை தட்டி, கீழே யாராவது இருக்கீங்களா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மேலே கீழேருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை 3 பேரையும் பிடிச்சிட்டு போய் அவங்க ரூமுக்குள்ளே போய் அடைச்சி வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் அந்த கப்பலோட தலைவர் அந்த ரூமுக்கு போகிறாரு. அவர் பேர் நெமோ அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அந்த கப்பலோட பேர் என்னென்னா, நீர்மூழ்கி கப்பலோட பேர் என்னென்னா நாட்டிலஸ். இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரு விந்தியான விலங்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் நம்ப வச்சுருந்தேன்.
ஆனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த காலத்துலையும் இங்கேருந்து விடுதலையாக முடியாது. நான் வந்து எனக்குன்னு ஒரு தனி உலகத்தையே நான் வச்சுருந்தேன். நீர்மூழ்கி கப்பல்லையே நான் வந்து உருவாக்கி வச்சுருந்தேன். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே எனக்கு அவங்களுக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்மளை தப்பிக்க விடமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாக போயிடுச்சு. உடனே அவர் வந்து எனக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து இங்கே கடல்வாழ் உயிரினங்கள்லேருந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். இனி நான் கடலுக்கரைக்கு வந்து நான் திரும்ப வரவே மாட்டேன், நீ உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்து நம்ம எப்படியாவது இவர்கிட்ட தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. உடனே கப்பலில் போகிறாங்க. சரி நான் நேரம் கிடைக்கும்போது நம்ம வாய்க்கும்போது அந்த இவற்றிருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கடலுக்கு அடியில் வந்து அந்த கப்பல் வந்து பயணம் போகுது. உடனே அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவிகள்லாம் வந்து அந்த ஆழத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த கருவிகள்லாம் இருக்குது. உடனே அந்த கப்பலை சுற்றி பார்க்குறதுக்கான இசைவு இப்போ இசைவுனா என்னதுன்னா பெர்மிஷன். அந்த நெமோன்ற கப்பலோட தலைவர் யார், நெமோ. அந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்து என்னென்னா நீ எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துக்குங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. உடனே அந்த கப்பலுக்குள்ளே இவங்க இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய நூலகம் இருக்குது, ஒரு அருங்காட்சியகம் ஜூ மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. உடனே வந்து இவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி அறிவை வளர்க்கக்கூடிய நிறைய வந்து இவர் வச்சுருக்காரு, ஆனால் வந்து யாருக்குமே தெரியாமல் இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உடனேயே நம்ம எங்கே வந்து பாருங்கள், அப்புறம் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான பெரிய திரையெல்லாம் அங்கே வந்து அவர் வச்சுருந்தார். புரியுதுங்களா? அப்புறம் உடனே அவங்களுக்கு கேட்குறாங்க, இந்த கப்பல் வந்து செல்வதற்கு வந்து ஆற்றல் தேவைப்படுதுல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் கேட்குறா? பியரி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இங்குள்ள விளக்குகள் வந்து எரியறதுக்கு தேவையான மின்சாரத்தை வந்து தயாரிக்கும் கருவி வந்து நாங்களே வச்சுருக்கோம். அதுலேருந்து நாங்கள் மின்சாரம் தயாரித்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, இந்த கப்பல் வந்து எப்போ வந்து மேல் மட்டத்துக்கு வரும்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி வரும்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த கப்பலில் வந்து நிறைய நீர் தொட்டிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த கப்பலில் வந்து நீர் தொட்டிகள் இருக்குல்ல, அந்த நீர் தொட்டிகளை தண்ணியில் நிரப்பும் போது அந்த கப்பல் வந்து அடியில் போகும். அந்த நீர் தொட்டியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து மோட்டரை வச்சு நாங்கள் எடுக்கிற போது அந்த கப்பல் வந்து லேசாகி அந்த கப்பல் வந்து கடல் மட்டத்துக்கு மேலே மிதக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, நீங்கள் வந்து நம்ம மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சில நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணுவோம், கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதை மேல் மூடியை திறந்து வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், காற்றை வந்து நிரப்பிக்குவோம், புதுப்பிச்சு கொள்வோம். அதுவும் இல்லாமல் காற்றை சேகரித்து வைக்கக்கூடிய கருவிகள், பைகளும் இங்கே இருக்குது. அதை வந்து முதுகில் கட்டிக்கிட்டு முகத்தில் போட்டுக்கிட்டால் 9 மணி நேரம் வரைக்கும் கடலுக்குள்ளே நீந்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அப்படியே போயிட்டே இருக்காங்க. நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பல டைம் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவனால் தப்பிக்க முடியல. ஒரு நாள் கப்பல் வந்து திடீர்னு வந்து கடல் மேல் மட்டத்தில் போய் நின்றுச்சு. உடனே நெமோ முட்டை கேட்குறாங்க, ஏன் கப்பல் நின்றுச்சு, மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பகுதியில் வந்து கடலில் புற்று இருக்குது, அந்த மணல் மேடுகளில் வந்து அந்த கப்பல் வந்து சிக்கிக்கிச்சு. இன்னும் ஒரு வார காலத்தில் பௌர்ணமி வரும், முழு நிலவு நாள் வரும். அன்னைக்கு வந்து கடல் மட்டம் உயரும். அப்போ வந்து நம்ம கப்பல் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம், மிதக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம ஒரு வாரம் வந்து நம்ம என்ன செய்யணும், காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே நாட்டில்ஸ்னா அந்த கப்பலோட பேர். நாட்டிலஸின் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு தீவு தெரிஞ்சிச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பியரியும் கான்சிலும் வந்து நெமோட்டை வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் போய் அந்த தீவை சுற்றி பார்த்து வரேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு படகு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஏராளமான நிறைய காய்கறிலாம் சேகரிச்சுட்டு படகுல ஏறும்போது அந்த தீவில் வந்து மனுஷர்களை கொன்று சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை துரத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அந்த படகுல வந்து ஏறி வந்திருக்காங்க. ஏறி வந்து இவங்க வந்து நாட்டிலஸ்க்கு வந்துட்டாங்க.
ஆனால் வந்து அந்த நாட்டில்ஸ் தான் மூவ் ஆகாமல் அந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்குல்ல. 7 நாள் வந்து அந்த அந்த மனுஷர்களை கொன்று தின்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க கப்பலுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த முழு நிலவு நாள் அன்னைக்கு என்ன பண்ணுது, கப்பல் வந்து தண்ணியோட மட்டம் உயர்ந்துருச்சு, கடல் மட்டம் உயர்ந்துருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம மேல் மூடி திறந்துட்டு நம்ம புது காற்றை நிரப்பிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பயணத்தை தொடங்கலாம்னு சொல்லிட்டு நெமோ சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, நம்ம கப்பல் மூடி திறந்தாதான் அவங்களாம் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு போய் கதவை திறந்து காற்றை வந்து நிரப்புறாரு. உடனே அந்த மனுஷர்களை பிடிச்சி சாப்பிடுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து கப்பலுக்குள்ளே உள்ளே இறங்க ட்ரை பண்ணுறாங்க. உடனே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன்னு பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ்லலாம் என்ன பண்ணியிருக்காரு வந்து மின்சாரத்தை வந்து கரண்ட்டு வந்து பாஸ் பண்ண வச்சுருக்காரு இந்த நெமோ. புரியுதுங்களா? அப்புறம் வந்து அவங்கெல்லாம் பயந்துட்டு ஓடவும் இவங்க பயணத்தை தொடர்றாங்க. பல நாட்கள் இதே மாதிரி பயணம் செஞ்சிட்ருக்காங்க. பல நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பக்கத்தில் நாட்டிலஸ் போயிட்டுருக்கும் பொழுது அங்கே முத்து குளிக்கிற இடம் வந்து இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுதான் முத்து குளிக்கிற இடம், முத்து எடுக்கிற இடம். முத்து குளித்தல்னா இது முத்துக்கள் எடுக்கிற இடம் இதுதான், தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி நெமோ கேட்குறாரு. உடனே இன்னும் வந்து அந்த பருவம் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் இவங்க போகிறாங்க. காற்று பையில் இந்த ஆக்சிஜன் பையில் வந்து முதுகில் கட்டிக்கிட்டு இவங்க கீழே போகிறாங்க. போகும்போது பியரியும் நெமோவும் கடலுக்கடியில் போகிறாங்க. உடனே போகும்போது ஒரு தன்னந்தனியாக ஒரு இந்தியர் என்ன பண்ணுறாரு, முத்து குளிக்கிறதுக்காக காற்று பைகள்னா ஆக்சிஜன் இது இல்லாமல் பேக் இல்லாமல் மூச்சு அடக்கிக்கிட்டு முத்துக்களை எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த மனுஷரை நோக்கி ஒரு பெரிய சுறா மீன் வந்து வேகமாக வருது. அப்புறம் என்னது, நெமோ வந்து கையில் வாள் வச்சுருக்காரு. அந்த வாளை வந்து சுறா மீனை வந்து குத்தி கிழிச்சிட்டு அந்த மனுஷனை வந்து காப்பாற்றி ஒரு இந்தியரை வந்து காப்பாற்றின ஒரு மன நிறைவோட 2 பேர் வந்து அந்த கப்பலுக்கு திரும்பியிருக்காங்க. அப்புறம் வழியில் பல வகையான விந்தைகளை வந்து நிறைய பார்த்துருக்காங்க. இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும், இங்கே இருக்குது பாருங்கள், இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில வந்து போர் நடந்துச்சு. அந்த போரின் போது மூழ்கடிக்கப்பட்ட ஒரு கப்பல் வந்து அங்கே இருந்துச்சு. அந்த கப்பலில் இருந்து நிறைய தங்கம் வெள்ளி வைரம்லாம் நாங்கள் அள்ளிக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அப்படியே தீப்பிழம்பை கக்கக்கூடிய ஒரு எரிமலையை கூட நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அப்புறம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பூகம்பத்தால் கடலுக்குள்ளே மூழ்கி போன அட்லாண்டிஸ்ன்ற ஒரு நகர இடிபாடுகளை வந்து அங்கே பார்த்தோம். நாங்கள் கடைசியில் வந்து பூமியின் தென் துருவ பகுதிக்கு போனோம். அங்கே வந்து பெண் குயின்ஸ், கடல் சிங்கம், இது மாதிரி பறவைகள் விலங்குகள்லாம் நாங்கள் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் வந்து எங்களோட சண்டை போட வந்துச்சு. அந்த பெரிய ஆக்டோபஸை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சண்டை போட்டு நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம். இப்படியே வந்து நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கரைக்கு போகணுன்ற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம திரும்ப தப்பிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் தொலைவில் வந்து ஒரு தீவு தெரிஞ்சிச்சு. இது எப்படியாவது இன்றைக்கி இந்த கரைக்கு வந்து தீவு இல்லை, கரை, அந்த கரையில் போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம். 3 பேரும் நினச்சோம். அப்புறம் பார்த்தா என்னது, நாட்டிலஸ் வந்து பெரிய ஒரு சுழலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. அந்த சுழலில் மாட்டும் போது நாங்கள் என்ன பண்ணோம், 3 பேரும் அப்படி தூக்கி கடலில் வீசப்பட்டோம். நான் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த கரையில் ஒரு மீனவர் குடும்பத்தில் ஒரு குடிசையில் வந்து நாங்கள் இருந்தோம். ஆனால் வந்து நாட்டிலஸும் நெமோவும் அந்த கடலில் அந்த சுழல்லையே மாட்டிக்கிட்டாங்க. நாங்கள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நார்வே நாட்டில் கடற்கரையில் ஒரு மீனவர் குடும்பத்தில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நாட்டிலஸுக்கும் நெமோவுக்கும் என்னாச்சுன்னு எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எந்த செய்தியும் அதை பற்றி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. யார், பியரி வந்து இந்த கதையை முடிக்கிறாரு. இது வந்து ஒரு கற்பனை கதை. ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். அறிவியல் புனைக்கதைகள் தலைமகன் என்று புகழப்படுவர் ஜூல்ஸ் வெர்சன். இவர் வந்து என்னது, கதைகள் எழுதக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பல கண்டுபிடிகளை வந்து இவர் என்ன செஞ்சுருக்காரு, தன்னோட புதினங்கள் கதைகள்லாம் எழுதியிருக்காரு. இவர் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், இது மாதிரி பல புதினங்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஆழ்கடலின் அடியில்ன்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலிலிருந்து ஒரு சுருக்கத்தை தான் நம்மளுக்கு வந்து அந்த கதையோட சுருக்கத்தை நம்மளுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க.
கற்பவை கற்ற பின் பாருங்க, ஆழ்கடலின் காட்சி ஒன்றை இந்த கற்பனையாக படம் வரைந்து வண்ணம் திட்டுக. நம்மளுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆழ்கடலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து கற்பனையாக வந்து ஒரு படம் தீட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், நீர்மூழ்கி கப்பல் இயங்கும் முறை பற்றி செய்திகளை திரட்டி தொகுத்து எழுதுக. நீர்மூழ்கி கப்பல் வந்து எப்படி வந்து செயல்படும், அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. மதிப்பீடு பாருங்கள், ஆழ்கடலின் அடியில் கதையை சுருக்கி எழுதுக. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இந்த கதையை வந்து அப்படியே சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இந்த கதையை வந்து நீங்கள் இந்த வீடியோவை கேட்ட பிறகு நீங்கள் கதையை பொறுமையாக உட்காந்து நீங்கள் ஒரு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.